ஹலோ! ஒரு சூப்பர் ஹெல்த்தி பட் செம டேஸ்டி பாலக் பன்னீர் சப்பாத்தி செய்யலாமா? இது ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. கீரை சாப்பிடாத பசங்களுக்கு கூட நீங்க இத செஞ்சு குடுக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம பாலக்கீரையும், பன்னீரையும் மாவு கூடவே சேர்த்து பிசைஞ்சுக்க போறோம். இதுக்கு நீங்க பாலக்கீரைய கொஞ்சம் தண்ணீல வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கும்போது கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் போட்டீங்கன்னா கலர் மாறாம இருக்கும். இப்ப ஒரு மிக்ஸியில வேக வச்ச பாலக்கீரை, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சின்ன துண்டு, சீரகம், அப்புறமா பனீர் ஒரு 50 கிராம்ஸ் இதெல்லாம் சேர்த்து, கூடவே கீரை வேக வச்ச தண்ணீரையும் சேர்த்து, நல்லா நைஸா ஒரு பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. இப்ப அரைச்ச பேஸ்ட்ட மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பிசைஞ்சு நல்லா கொஞ்ச நேரம் ஊற வைங்க. இப்ப பாருங்க இது எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. மாவு அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. இத அப்படியே ரெகுலரா நீங்க சப்பாத்தி மாவு உருட்டுற மாரி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா யூசுவலா சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. லைட்டா நெய் தடவிக்கோங்க. அவ்வளவுதாங்க ஒரு சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தி பாலக் பன்னீர் சப்பாத்தி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரெசிபி சேவ் பண்ணிக்கோங்க. பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க.